கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. இயேசுவே கிருபையாக இறங்கும். தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும். அன்றைக்கு நம்ம தியானித்தோம், கர்த்தர் நம்மோடு பேச அவருடைய வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஞானமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் 23வது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் அந்த பிசாசை விரட்டி அவன் பேசவும் காணவும் பண்ணுகிறான். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவன் தாவீதின் குமாரன் தானே, இவன் இப்படி பேசுகிறானே, இப்படி அதட்டுகிறானே பிசாசுகளை என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்த்தார்களாம். அப்போ அதில் இருந்த பரிசேயர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 24வது வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார்? பிரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? 34லிருந்து 37 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன செய்யும்? வாய் பேசும். நம்ம இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்திருந்தால் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? பொல்லாப்பானதாக இருக்கும். இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருந்தால் நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அதைத்தான் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே யார் என்று அழைக்கப்படுவீர்கள்? நீதிமான் என்றும். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினா நீதிமான், தீமையான வார்த்தைகளை பேசினா நீங்கள் யார்? குற்றவாளி என தீர்க்கப்படுவீர்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அப்படி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லியிருக்குன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நம்ம நாவில் தான் நம்முடைய மரணமும் நம்முடைய ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்க. ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாவினால் அடுத்தவங்களை குறை சொல்லி எப்போ பார்த்தாலும் சிலருக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கவே முடியாது. சிலர் 2 வார்த்தை பேசுனா கூட 2 வார்த்தையில் குறை சொல்லுவாங்க. அப்படி நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய குற்றங்களை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு திருஷ்டாந்தமாக நம்ம பார்க்கும்போது, சாலமன் ராஜா எப்படி ஞானமாக செயல்பட்டார் என்பதை குறித்து ஒரு நடந்த சம்பவத்தை ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்காரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் 2 ஸ்திரீகள் படுத்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் 3 நாள் வித்தியாசத்தில் என்ன இருக்குது? பிள்ளைகள் பிறந்திருக்கு, ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கு. இரவில் தூங்கும்போது ஒரு பெண் என்ன செஞ்சா? பிள்ளை மேலே உருண்டுட்டான். அதனால் அந்த பிள்ளை என்ன செஞ்சு போச்சு? செத்து போயிடுச்சு. இது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 27 வரைக்கும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. உடனே ராத்திரியில் என்ன செஞ்சா? மெதுவாக அந்த பிள்ளையை எடுத்து எங்கே கொண்டு போட்டா? உயிரோடு இருக்கிற பிள்ளை படுத்திருந்த இடத்துல போட்டு அந்த பிள்ளைய தான் பக்கத்தில் எடுத்து போட்டுக்கிட்டான். நல்ல உயிரோடு இருக்கிற பிள்ளை, செத்த பிள்ளைய அடுத்த தாய்கிட்ட போட்டான். ஏன்னா 2-3 நாள் வித்தியாசத்தில் பிறந்த பிள்ளைகள்னால் ரொம்ப வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது சின்ன பிள்ளைகளை.
அப்படி அவள் மாற்றி போட்டுக்கிட்டா ராத்திரி தூக்கத்தில். இவன் எழும்பி பார்க்கும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமேன்னு சொல்லி பிள்ளையை தூக்கி பார்த்தா பிள்ளை செத்து கிடக்கு. ஐயோ, நம்ம பால் கொடுக்காம போட்டதுனால பிள்ளை செத்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு அவள் படுத்துக்கிட்டான். காலையில் எழும்பி பார்க்கும்போது அது தன்னுடைய பிள்ளை இல்லை என்பதை தாய்க்கு தான் தெரியுமே, தான் பிள்ளை எப்படி இருக்கும்ன்ட்டு. உடனே அவள் இது என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி, செத்த பிள்ளை ஓம் பிள்ளை தான், நீ என் பிள்ளையை தூக்கி உங்ககிட்ட போட்டுட்டேன்னு சொல்லி அவள் சொல்கிறான். உடனே இல்லை, செத்த பிள்ளை ஓம் பிள்ளை தான், உயிரோடு இருக்கிற பிள்ளை தான் என் பிள்ளைன்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப தர்க்கம் பண்ணுவாங்க. இது என் பிள்ளை இல்லை ஓம் பிள்ளைன்னு சொன்னால் அவள் நம்பவே மாட்டான், நம்பாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். உடனே இந்த வழக்கு எங்கே போகுது, ராஜாவாக்கிய சாலமோன் இடத்துல போகுது. அப்போ சாலமோன் என்ன சொல்கிறான், 2 பேரும் ராஜா முன்னாலே சண்டை போடுறாங்க, இது ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லி. இப்போ செத்த பிள்ளை ஓம் பிள்ளை தான் சொல்கிறா இவன், உயிரோடு இருக்கிற தாய். அவள் என்ன சொல்கிறா, இந்த பிள்ளை ஏன் பிள்ளை தான், நான் எப்படி உனக்கு தர மாட்டேன்றான். அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். 24வது வசனம். ராஜா கட்டளை கொடுக்குறார், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்போது பெத்த தாய் எப்படி செய்வா, துடிப்பா இல்லையா, ஐயோ என் பிள்ளையை என் கண்ணு முன்னால் வெட்ட போகிறாங்களே, அது அவகிட்டையாவது இருந்து வளரட்டும். எந்த தாயுமே பெத்தவா அப்படித்தான் இருப்பாள். உடனே அவள் என்ன சொல்கிறா, ஐயா நீங்கள் வெட்டிடாதீங்க ஐயா, அவகிட்டையாவது இருந்து வளரட்டும், வெட்டி மட்டும் போட்டுறாதீங்க, பிள்ளை உயிரோடு இருக்கட்டும்னு சொல்கிறா. ஆனால் செத்த பிள்ளையினுடைய தாய் என்ன சொல்கிறா, அது உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், வெட்டி போடுங்க ஐயா அப்படின்னு அவள் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, 27ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்று தீர்ப்பு சொல்கிறான். அவள் துடிக்கிறாள்ல, ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம், அவள் வெட்டி போடு வெட்டி போடு வெட்டி போடுன்னு சொல்கிறான். வெட்டி போடுற பிள்ளையை பிடுங்கி யார் கையில் கொடுக்கப்பட்டது, அந்த உயிரோடு இருக்கும் பிள்ளையினுடைய தாயின் கரத்தில் பிள்ளையை கொடுத்தார். இந்த தீர்ப்பை கேட்ட உடனே எல்லாருக்கும் ராஜா எவ்வளோ ஞானமாக செய்திருக்கிறாருன்ட்டு. அப்போ அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யார், கர்த்தர். அப்போ அவளுடைய வாயிலிருந்தே வருது. எப்படி இந்த இதை கண்டுபிடிக்கிறதுனா, அந்த தாய் என்ன சொல்கிறா, பிள்ளை சாகாமல் உயிரோடு இருக்கட்டும், அந்த ராஜா இடத்துல மண்டாடுறா, ஐயா வேண்டாயா கொன்றாதீங்கன்னு. அவள் தைரியமாக சொல்கிறா, 2 துண்டை வெட்டி போடுங்க ஐயா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு. அப்படி துணிகரமாக யார் சொல்லுவா, செத்த பிள்ளையினுடைய தாய் தான் சொல்ல முடியும். அப்போ அதை வச்சு அவளுக்கு இவங்க 2 பேருடைய வார்த்தையிலிருந்து யார் நீதிமான் யார் குற்றவாளி என்பதை ராஜா எளிதாக கண்டு கொண்டார். அப்போது நம்முடைய நாவினுடைய தீர்ப்பு தான் என்ன செய்யுது, நம்மளை குற்றவாளியாகவோ நீதிமானாகவோ தீர்க்கிறது. அதனால் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அது கனி வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஞானத்தோடு பேசுகிறவர்களாக, ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது சாரமுள்ள வார்த்தை. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியில், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எப்படி இருக்கணுமா, கிருபை பொருந்தியதாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப கரெக்டாக பேசணும், அடுத்தவங்க உள்ளத்தில் அது உணர்த்துகிற மாதிரி இருக்கணும். அப்படி கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும். உப்பால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும். அது செய்ய வைக்கணும் அந்த காரியத்தை. அப்படி நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதுக்காக கால் போலன்னு கத்த வேண்டியதில்லை. நம்ம சொன்ன உடனே அவங்க அதை செய்கிற மாதிரி சாரமேற்றின வார்த்தைகளாக நம்ம இருக்க வேண்டும். இதுக்கு உதாரணமாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரு சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், மகாபராக்கிரமசாலி, அவனோ குஷ்டரோகி. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் அடிமை பெண்ணை, இஸ்ரவேலிருந்து பிடித்துட்டு வந்திருந்த அடிமை பெண் அதை பார்க்குறான். குஷ்டரோகம் இருக்கே,
இந்த குஷ்டரோக சுகமாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவ கண்டுபிடிச்சி அவள் சொல்கிறா, இதை சுகப்படுத்திடலாம் எளிதாக. எங்கே போகணும்? எங்களுடைய நாட்டுக்கு போகணும். அங்கே போய் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இடத்தில் போவாரானால் நலமாக இருக்கும்னு சொல்லி தன்னுடைய எஜமாட்டிக்கிட்ட அவள் சொல்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாகமான என்ன செய்கிறான், அங்கே போவதற்கு ராஜாவிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா அவன் படைத்தலைவன், சீரிய நாட்டு படைத்தலைவன். அதனால் முதல்ல சீரிய ராஜாட்ட கேட்குறான், சரி போ அப்படின்ட்டுருவார். அதே மாதிரி அங்கே இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போகணும், அதனால் அங்கே பெர்மிஷன் கேட்குறான். ராஜாவுக்கு அதை பார்த்தோன்னே என்ன இந்த சீரிய ராஜா என் நாட்டில் யாரோ நான் சோகப்படுத்துகிற மாதிரி கேட்குறாரு, அப்படிலாம் இங்கே ஒன்றும் இல்லைன்னு அவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எலிசா என்ன சொல்கிறான், என்னிடத்தில் அனுப்புங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். உடனே சரின்னு சொல்லி ராஜா எலிசாவிடத்தில் அனுப்புகிறார். இவன் நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து 9வது வசனம் எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்போ எலிசாவனை பார்க்கக்கூடல, ஆள் அனுப்பி என்ன சொல்கிறான், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்றார். அப்படி சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவன் நினச்சா தீர்க்கதரிசி நம்மள்கிட்ட வந்து நம்ம காலை கையை தொட்டு ஜோம் பண்ணி நமக்கு சோத்தை கொடுப்பான்னு அவன் நினச்சிட்டு போனான். ஆனால் அங்கே அவன் என்ன சொல்கிறான், பார்க்காமலே என்ன சொல்லிடுறான், நீ யோர்தான் நதியில் போய் குளித்து 7 தடவை முங்கி எலும்பு சரியாக போயிடும்னு சொல்லிடுறான். சிறு பிள்ளையின் மாம்சம் போல் ஒரு மாம்சம் மாறும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். அது உடனே அவன் வந்து என் நாட்டில் இதை விட யோர்தானை விட நல்ல நதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். தான் சோமாகிறத கூட நினைக்கல, இப்படி நம்மளை சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கோபத்தில் என்ன செய்கிறான், சோமாகிறதே மறந்து அவன் திரும்பி போகிறான். அந்த நேரத்தில் தான் ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்கள், சாரமுள்ள வார்த்தைகளே அவன் பேசுகிறான். 13-14 பாருங்கள். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். ஒரு பெரிய காரியத்தை அதை போய் எடுத்துகிட்டு வா, இதை போய் எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா நீர் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பீர். ஆனால் இப்போ என்ன சொன்னார், ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்காரு, ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் மனசில் ஆமாம் அது சரிதான் அப்படின்னு அவனுடைய வார்த்தை இவனை செய்யும்படி வைத்தது. அப்படி ஒரு சாரமுள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்போ உடனே என்ன செஞ்சிட்டான் பாருங்கள், 14வது வசனத்தில் அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அந்த சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் அவன் மாம்சம் மாறிட்டு உடனே அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் அவனை தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் செய்யணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. நம்ம சோகமான ஆனாலும் சரி ஆட்டாலும் சரி நம்ம ஊருக்கு போய் திரும்பிடுவோன்னு திரும்புகிறான். அப்போது அவன் வந்து சொல்கிறான், எவ்வளோ தாழ்மையாக அமைதியாக சொல்கிறான், தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் உமக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரதத்தை விட்டு இறங்கி அந்த யோர்தான் நதியில் என்ன செய்கிறான், 7 தரம் முங்கி பார்க்குறான். அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் குஷ்டரோகத்தினின்று விடுதலையானான். அதனால் ஒரு வியாதியிலிருந்து நீங்குவதற்கு அவனுடைய வார்த்தைகள் சாரமுள்ள வார்த்தைகளாக இருந்தது. அதனால தான் கொலோசையரில் சொல்லும்போது உங்கள் வசனம், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும். அது நல்ல கரெக்டானதாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம பேசும்போது
எப்பவும் ஞானமாக பேசணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 1:19 சொல்கிறார் பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். பேசுவதற்கு எப்படி பேசணுமா? பொறுமையாக பேசணும். அப்புறம் கோபிக்கிறதுக்கு தாமதமாக கோபிக்க வேண்டும். உடனே சட்டுன்னு சில பேருக்கு கோபம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு பயனளிக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பேசும்போது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார்? சாரமுள்ள வார்த்தைகளாக மாறி அவர் தம்முடைய அற்புதத்தை செய்ய நிகழ்வதற்கு அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க. ஆகையால் நம்முடைய வார்த்தைகள் சாரமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். 3வது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. இது நீதிமொழிகள் 25:11 என்ன சொல்லப்படுதுன்னா, 25:11, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தங்க பழத்துக்கு சமானமா? அது எதில் வைக்கப்படுது? வெள்ளித்தட்டில். சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுகிறது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு அது சமானமாக இருக்குது. உதாரணமாக நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 25 இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 25. சாமுவேல் மரணம் அடைந்த பின்பு நாபால்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா? பெரிய பணக்காரன், ஆனால் முரடன், புத்தி கிட்டவன். அவனுடைய மனைவியின் பேர் அபிகாயில். அவள் புத்திசாலி. முரடன், ஒரு மாதிரி தேவையில்லாமல் பேசுவான், தேவையில்லாமல் சண்டை போடுவான். அவனுடைய காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாபால் என்ன அவனுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் நிறைய இருக்குது. 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அந்த ஒரு சீசன் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? மயிர் கத்தரித்து விடுவார்கள். அப்படி தான் அந்த ஆடுகள் நல்லா நடக்க முடியும், நல்லா மேய முடியும், நல்லா சாப்பிட முடியும். அதனால் அந்த ஆடுகளுக்கு மேலே வளர்கிற அந்த மயிரை என்ன செய்வாங்க? கத்தரிப்பாங்க. அந்த மயிரை பல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்க அதை செய்வாங்க ஒவ்வொரு சீசனுக்கும். அதுக்காக இவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கான் என்று சொல்லி தாவீது பாரான் வனாந்திரத்திற்கு வந்திருக்கும்போது இந்த செய்தியை கேள்விப்படுறான். அவனுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க அவன் மேய்ப்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். தாவீதும் அவனோடு இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப பசி உண்டாயிடுச்சு. உடனே தாவீது என்ன சொல்கிறான்? அவன் நாபாலுடைய மேய்ப்பர்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள நல்லா பாதுகாத்தோம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அவர்களை காத்து கொண்டோம், திருடு எதுவும் நடக்காதபடி காத்து கொண்டோம். அதனால் நம்ம தைரியமாக அவங்ககிட்ட போய் ஒரு 2-3 பேரை போய் நீங்கள் முதல்ல அவரை வாழ்த்துங்க, நாபாலே வாழ்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு, இந்த மாதிரி நாங்கள் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் இப்போ வந்திருக்கோம், எங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த ஆட்களுக்கெல்லாம் சமைப்பீங்கள்ல, அதில் எங்களுக்கு சமைத்ததில் கொஞ்சத்தை தாங்க, நாங்களும் பசி அறிக்கொள்வோன்னு சொல்லி கேட்காங்க. உடனே இந்த நாபால் முரட்டு பையன் தானே, அவன் சொல்ல தாவீதுனா யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். நான் தாவீதோடு தான் இருந்தான், அவனுக்கு தாவீது தெரியாதுன்றான். தாவீது யார் பாருங்கள், முரட்டுத்தனமாக பேசுகிறத. 10ஆம் வசனம் 25:10. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அவன் சவுலை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டதுனால இவன் நான் அவனுக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லி, நான் என்னோடு இருக்கிறவர்கள், எனக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கு தான் நான் சமையல் பண்ணி வைத்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்று சொல்லி தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் போகும்படி அனுப்பி விட்டுறான். அவன் வார்த்தை எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. அப்படி அவன் திட்டி விட்டுறான். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? தாவீதின் இடத்துல சொல்கிறாங்க, அவன் நமக்கு உதவி செய்ய மாட்டானா, நம்மளை விரட்டி விடுறான் அப்படின்ட்டு. நீ யாருன்னு கேட்குறான் அப்படின்ட்டு. உடனே தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு.
உடனே அவங்க எல்லோரும் என்ன செய்யாங்க, போர் ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு நம்ம அவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பரப்புடுறாங்க. இந்த நாபாலோடு இருந்த மக்கள் நாபாலுக்கு புத்தி சொன்னாலும் அவன் முரட்டு போய் அவனுக்கு ஒன்றுமே அறிவு கிடையாது. அதனால் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி புத்திசாலியான அவன் மனைவி இடத்துல ஓடி வந்து சொல்கிறாங்க அபிகாயில். உடனே அபிகாயில் என்ன செய்கிறா, சரி நீங்கள் முன்னால் போங்க, நான் வந்து அந்த மக்கள் பசியாறுவதற்கு வேண்டியதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி அவள் என்ன சொல்கிறா, உடனே நிறைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாள். 18வது வசனம் 21 சாமுவேல் 25:18 அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிரையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், கொண்டுக்கிட்டு வேகமாக முன்னால் போங்க, நான் உங்கள் பின்னாலே வாரேன் அப்படின்னு சொல்லி அபிகாயில் பின்னாலே போய் ராஜாவை பார்க்குறான். அவள் ராஜாவை பார்த்து அவளுடைய வார்த்தைகள் எப்படி சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அழகாக பேசுகிறா பாருங்க. அவன் அப்போ ராஜாவாகலை, அவன் வந்து சவுலுக்கு பயந்து தான் ஒளிஞ்சிருக்கிறான். அதனால் அவங்கிட்ட போய் சொல்கிறான், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு நீர் கண்டிப்பாக என்னதாக மாறுவீர், ராஜாவாக மாறுவீர். அப்படி நியமிக்கும்போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால், இதுக்கு பழி வாங்கியிருந்தீர்னா அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அவளுடைய வார்த்தைகள் சமயத்திற்கேற்ற வார்த்தையாக இருந்துச்சு. நீர் வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்தீர்னா உமக்கு வந்து நீ ராஜாவாகும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒருத்தரை கொன்னுட்டோமே, இவனை பழி வாங்கிட்டோமே, இவனுடைய ஜனங்களெல்லாம் அழித்து போட்டோமே, அவனுடைய ஆத்தியெல்லாம் அழித்து போட்டோமே, ஒன்று கூட இல்லாதபடி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உன் மன உறுத்தல் இருக்கும். அப்படி உன் மன துக்கம் எதுவும் ஏற்படாது, நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்லி புத்தியாக சொல்கிறான். நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் நீ ராஜாவாகும்போது உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. அப்படி கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்போது அடியாளை நினைத்தருடும்னு சொல்கிறான். அப்படி தன்னுடைய நாபாலுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் அவள் பரிந்து பேசி அப்படியே ராஜாவிடத்தில் தாவீதிடத்தில் நல்ல ஒரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை என்ன செய்கிறா, பேசுகிறான். அதை கேட்ட உடனே தாவீது என்ன சொல்கிறான், சரி அபிகாயில் சொல்கிறத கேட்போன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், கேட்குறான். அப்போ அவளை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாக அப்படி வரலன்னு சொன்னால் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை, எல்லாரையும் கொண்டு அழிச்சிட வேண்டியதான் நினச்சேன். உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கொடாது இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்கிறேன், ஆண்டவர் ஒன்று அனுப்பி என்ன அந்த தீமையை செய்யாதபடி காத்து கொண்டார். இல்லாட்டா நாபால்ன்ற ஒரு மனுஷன் இருந்ததாகவே தெரியாதபடி அவ்வளோ வரையும் நான் அழித்து போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கர்த்தர் ஒரு பெரிய வரையிருந்து பெரிய தீங்கு நின்று அபிகாயிலுடைய வார்த்தை ஏற்ற சமயத்தில் பேசப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருந்தது. அதனால் அவன் அந்த நேரத்தில் என்ன செய்யலை, அவங்கள அழிக்காமல் என்ன செய்தான், நான் கொண்டு வந்திருக்கதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியானோடனே நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அவளை அனுப்பி வைப்பான். அவன் வந்து நாபால் என்ன செய்கிறான், 10 நாட்கள் கர்த்தர் அவனை வாதித்தார். அதுக்கப்புறம் 10வது நாள் அவன் மரித்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவளுடைய துக்கம் முடிந்த பின்பு அபிகாயிலே என்ன செய்து கொண்டான், தாவீது மணந்து கொண்டான். இதுதான் அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் ஃபுல்லாக இப்படி
சமயத்திற்கேற்ற வார்த்தையை அவள் பேசுனதுனால கர்த்தர் நாபால் குடும்பமாக எல்லாம் அழிஞ்சு போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். இப்போ நீதிமொழிகள் 17:13 பார்த்தா, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு என்ன செய்யாது, தீமை நீங்காது, அழிக்கப்பட்டிருப்பான். ஆனால் மனைவியினுடைய சமயத்திற்கேற்ற பேச்சு பேசி தாவீதை அது செய்ய விடாதபடி என்ன செய்து விட்டார், கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அதனால் இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாயிலும் அப்படிப்பட்ட சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது சத்துவம் அளிக்கும் வார்த்தைகள். அது எஸ்தர் 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா எஸ்தர் எப்படி சத்துவமான வார்த்தைகளை பேசியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டவள் தான் யார், எஸ்தர் ராஜாத்தியாக போய் இருக்கிறான். ஆகாஸ்வேருக்கு 127 நாடுகளுக்கு அவன் தலைவன். அவள் அந்த ராஜாவுக்கு பட்டத்து ராணியாக இருக்கிறாள். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அவளுக்கு கொடுக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். மொர்தெகாய் யூதன் என்பதை அறிந்த அவனுக்கு பிரதானியாக, ராஜாவுக்கு பிரதம மந்திரியாக இருந்தது யாருன்னா ஆமான். அந்த ஆமானை மொர்தெகாய் ஒரு நாளும் வணங்குவதே இல்லை. அதனால் மொர்தெகாய் மேலே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, மொர்தெகாயை அழிக்கணுன்ட்டு. ஆனால் மொர்தெகாயை மட்டும் அழிச்சா காணாது, அவன் ஒரு யூதன், யூதர்கள் எல்லாரையும் என்ன செய்து விட வேண்டும், அழிச்சு விடணும்னு சொல்லி அவன் ராஜாவிடத்தில் சொல்கிறான். சிறு கூட்டமாக தான் இங்கே வந்தாங்க எகிப்துக்கு. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க. அவங்கள அழிக்கலைன்னா ஒரு சமயத்தில் அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க. அதனால் அவங்க எல்லாரையும் அழித்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் எழுதி எல்லா நாடுகளுக்கும் அவன் ராஜா முத்திரை போட்டு அனுப்பிடுவான். இந்த செய்தியை மொர்தெகாய் கேட்குறான். கேட்ட உடனே அவன் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி இதை எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட சொல்கிறான். அப்போது எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்கிறா, ராஜாவுடைய பக்கத்தில் போகணுன்னு சொன்னால் ஒவ்வொரு முறை இருக்கும். அந்த முறை அவளுக்கு முடிந்து விட்டது, இன்னும் போக முடியாது. அதனால் நான் சரி யூத மக்களை ரட்சிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன், போகிறேன். நானும் என் தாதிகளும் 3 நாட்கள் என்ன செய்ய போகிறோம், உபவாசம் இருப்போம்னு சொல்கிறேன். 3 நாட்கள் உபவாசித்து அதற்கு பின்பு நான் ராஜாவிடத்தில் போகிறேன். நீங்களும் யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ மொர்தெகாய் எல்லாருக்கும் தெரிவிக்கிறான். எல்லா யூதர்களெல்லாம் அழிக்கப்பட போகிறோன்னு தெரியுது. அதனால் அவர்களுக்கு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அதனால் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்தார், யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட எஸ்தரை பயன்படுத்துகிறார். எஸ்தர் ராஜாவிடத்தில் போகிறார். ராஜாவிடத்தில் சொல்லி விருந்து வைக்கிறார். அந்த விருந்துக்கு ராஜாவையும் பிரதம மந்திரியாக இருக்கான்லே ஆமான், அவனையும் மட்டும் கூடி, எத்தனையோ மந்திரிகள் இருக்காங்க, மற்ற மந்திரிகளெல்லாம் விட்டுட்டு ஆமானை மட்டும்தான் கூப்பிட்ருவான். உடனே சரின்னு ஆமானுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த மொர்தெகாயை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி மொர்தெகாய்க்கு என்ன செய்கிறான், தான் வீட்டிலேயே ஒரு பெரிய தூக்கு மரம் செய்து வச்சுருப்பான். இந்த 2வது நாள், முதல் நாள் விருந்து கொடுப்பான். உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்கும்போது நாளைக்கும் இதே மாதிரி விருந்து வைக்க, அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக அந்த காரியத்தை செய்வான். அப்போ உடனே அவன் சரி 2வது நாள் விருந்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக வருவான். நம்மளை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்கன்ற பெருமையில் வருவான். வந்த உடனே எஸ்தர் ராஜாத்தி எவ்வளோ அழகாக பேசுகிறாள் என்று பாருங்கள். அவளுடைய வார்த்தைகள் சத்துவம் அளிக்கும் வார்த்தைகளாக இருக்கும். அவள் ராஜாவிடத்தில் எப்படி சொல்கிறான்போ அவர் ராஜா கேட்குறார், ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்குற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே இருக்கிற பிரியத்தில் ராஜா இப்படி வார்த்தைகளை விடுறான். உடனே இவன் ராஜாத்தி என்ன சொல்கிறா பாருங்கள், 3ஆம் வசனம் 4ஆம் வசனமெல்லாம். ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. தனக்கு மட்டும் இல்லை, என் ஜனங்களுக்காகவும் நான் கேட்குறேன்னு சொல்கிறேன். எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி
நானும் என் ஜனங்களும் என்ன செய்யப்பட்டோம்? அடிமைகளாக விற்கப்பட்டோம், வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனோம். நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான். ராஜாவுக்கு அதை கேட்டோம், அது எனக்கு நஷ்டம் உண்டாக போகுது, அது உண்டாக்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருந்துச்சு, யாருக்கு துணிகரம் இருந்துச்சுன்னு சொல்லி ராஜா ரொம்ப கோவப்படுவான். உடனே எஸ்தர் ராணி சொல்கிற 6வது வசனம் பாருங்கள். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகஞ்சனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான், ரொம்ப பயப்படுறான். ஐயோ, ராஜா என்ன செய்ய போகிறாரோன்ட்டு. உடனே ராஜா கோபம் ரொம்ப வந்ததுனால பந்தியை விட்டு என்ன செஞ்சிட்டான், வெளியே போயிட்டான். தோட்டத்துக்குள்ளே போய் இப்படி யோசிப்பாங்க இல்லையா, கோபம் தனி வரைக்கும் அங்கே போயிடுவான். அங்கே போன உடனே இவன் ஓடி வந்து ராஜாத்தி உட்கார்ந்துருந்த அந்த சீட்டில் வந்து விழுந்து அவட்ட மண்டாடிக்கிட்டு இருப்பான். இதை திரும்பி தோட்டத்துக்கு போன ராஜா திரும்பி வந்தார்னா அவருக்கு எப்படி தோணுதுன்னா, அவருடைய மனதில் எப்படி தோணப்படுதுன்னு பாருங்கள். 8வது வசனம். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானே என்றார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை என்ன செய்து போட்டார்கள்? மூடி போட்டார். உடனே அதில் ஒருத்தன், அங்கே நின்ன போர் வீரனில் ஒருத்தன் அர்பேனு, பிரதானிகளில் ஒருத்தன் அர்போனா என்பவன் என்ன செய்கிறான்? ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே ஆமானை தூக்கி போடுங்கள் என்று கட்டளை கொடுக்குறான். உடனே அப்பொழுது ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை என்ன செய்து போட்டான்? தூக்கி போட்டான். அப்போ தான் அவனுக்கு அந்த கோபம் தணியுது ராஜாவுக்கு. உடனே என்ன செய்கிறா? எஸ்தர் ராணி ராஜாவிடத்தில் வந்து அழுது மன்றாடுறா, எப்படியாவது என்னுடைய ஜனங்களை நீங்கள் காப்பாற்றணும். எஸ்தர் ராணிக்கு ராஜா ஆமானின் அரண்மனை சாவியை அவள் கையில் கொடுத்தாச்சு. உடனே அவள் என்ன செய்கிறா? மொர்தெக்காயை தன்னோடு தானே இருப்பான். மொர்தெக்காயை அந்த அரண்மனைக்கு வந்துட்டான். அப்போ அந்த ராஜா ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக எஸ்தர் மொர்தெக்காயை வைக்கிறான். அப்போ ராஜ சமூகத்தில் அவள் அழுது மன்றாடுறான், யூதருக்கு விரோதமாக இந்த ஆமான் இப்படிலாம் பண்ணிட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறான். அப்போது ராஜா என்ன சொல்கிறாரு? சரி, ராஜாவின் அந்த முத்திர மோதிரத்தை எடுத்து மொர்தெக்காய்கிட்ட கொடுத்து நீ லெட்ரு எழுதி எல்லா நாட்டுக்கும் என்ன செய்யுது அனுப்பிடு. அவன் எழுதுனதெல்லாம் செல்லாது, யூத ஜனங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி எழுதி என்னுடைய முத்திரையை அதில் போட்டால் அதை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாவின் முத்திரை மோதிரத்தை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். அதனால் ராஜா என்ன செய்கிறார்? அந்தந்த நாடுகளுக்குரிய பாஷையில் அதை எழுதி அது எல்லாத்துலேயும் தன்னுடைய முத்திரையை போட்டு அந்தந்த நாடுகளுக்கு தீவிரமாக என்ன செய்யப்பட்டது? எடுத்து செல்லப்பட்டது. அந்த வேகமாக போகக்கூடிய குதிரைகள், அஞ்சற்காரர்கள் எல்லார் மூலமாகவும் அந்த எல்லா இடத்துக்கும் 127 நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க? உடனே யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிர்மூலமாக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார் என்பதை அறிந்து அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்? 15வது வசனம் கடைசியில், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும், 16வது வசனம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து உண்டான அந்த நாள் எதுனா பூரீம்னு சொல்லி ஒரு பண்டிகையாக இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அந்த நாளை என்ன செய்தார்கள்? கொண்டாடுகிறார்கள். இது யார்னால நடந்தது? எஸ்தருடைய வார்த்தை. அவளுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தது?
சத்துவம் அளிக்கும் வார்த்தையாக இருந்தது. அப்படி சத்துவம் அளிக்கும் வார்த்தைகளை பேசும்போது பெரிய அவளுடைய குலத்துக்கே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அவள் மூலமாக உண்டாக்கினார். அவர்கள் அழிந்து போயிடுவோன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கிற அந்த மக்கள் இப்போ எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சந்தோஷமாக அதை ஒரு பண்டிகை நாளாக இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? கொண்டாடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா இடத்துலையும் இருந்த இவங்களுக்கு விரோதமாக, யூதருக்கு விரோதமாக எழுந்த எல்லாரையும் அவங்க என்ன செய்து விட்டார்கள்? கொண்டு போட்டார்கள். எஸ்தரின் கட்டளையானது பூரியும் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்கள் 127 நாடுகளும் இருக்க எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகள் உடைய நிருபங்களை அனுப்பினான். அதனால் அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். துக்கத்தோடு இருக்கிற அந்த யூதர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறும்படியான ஒரு நிலையை கர்த்தர் அந்த நாளில் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அதனால் நம்ம துக்கத்தோடு இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக மாற வேண்டும்? சத்துவம் அளிக்கும் வார்த்தைகளாக மாற வேண்டும். இதுவரைக்கும் நம்ம 4 விதமான வார்த்தைகள் பார்த்தோம். முதலாவது ஞானமுள்ள வார்த்தை. ஞானமுள்ள வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருந்தது? சாலமோனுடைய வார்த்தை ஞானமுள்ள வார்த்தை. யார் உயிரோடு உள்ள பிள்ளையின் தாய் என்பதை அவன் எவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட்டான். பெத்த மனசு என்ன செய்யும்? துடிக்கும். கொன்றாதீங்க ஐயா, கொன்றாதீங்க, அடுத்தவா கொன்று 2 பிளந்து போடுங்க, அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் தைரியமாக சொல்கிறான். அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம்? யார் குற்றவாளி யார் நீதிமான் என்பதை அந்த சாலமோன் ராஜா கண்டுபிடித்தார். அப்படி ஒரு ஞானமுள்ள வார்த்தையை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது சாரமுள்ள வார்த்தை. நாகமான் குஷ்டரோகி எருசலேம் சமாரியாவுக்கு போய் எலிசாவை பார்க்குறான். பார்த்தா எலிசா என்ன சொல்கிறான்? யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணும். அது அவனுக்கு பிடிக்கல. இது எதுக்கு? எங்கள் ஊரில் தான் இருக்கேன், அந்த நதியுடைய யோர்தான் நதி பெருசு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். எகிப்துக்கு வந்து இந்த இதில் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி, சீரியா நாட்டிலேருந்து இங்கே வந்து இஸ்ரேலில் வந்து நான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ வந்து அவன் ஊழியக்காரன் வந்து சொல்கிறான், ஒரு சாரமுள்ள வார்த்தையை சொல்கிறான். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கடினமான வேலையை சொல்லியிருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை, உங்களை குளிக்க ஸ்நானம் பண்ணணும் தானே சொன்னார், இது எவ்வளோ எளிதானது, இதை எப்படி செய்தீரே அப்படின்னு சொல்லி சாரமுள்ள வார்த்தையை அவன் பேசி நாகமான் சுகமாகும்படி செய்தார். அடுத்தது சமயத்திற்கேற்ற வார்த்தை. சமயத்திற்கேற்ற வார்த்தை நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தாவீதினிடத்தில் சொல்லி அவன் ராஜாவாகும்போது சந்தோஷமும் சமாதானமுமாய் அரச பதவி ஏற்கணும். நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி பழி வாங்குதல் எல்லாமே உங்களுக்கு மனமடிவை உண்டாக்கும்னு சொல்லி அவளுடைய வார்த்தை சமயத்திற்கேற்ற வார்த்தையை பேசின உடனே, ஆமாம், என்னை பழியிலிருந்து மீட்டு கொண்டாய், கர்த்தர் உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி உணர்ந்து தாவீது அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தான். அதனால் அவன் ராஜாவாக முடிசூட்டப்படும் பொழுது சந்தோஷமாக முடியும். அடுத்தது சத்துவமளிக்கும் வார்த்தை. எஸ்தரின் வார்த்தை ராஜாவிடத்தில் சத்துவமளிக்கும் வார்த்தையாக இருந்ததினால் ராஜா அவள் சொன்னதெல்லாம் செய்தான். அதனால் யூதர்கள் கொல்லப்படாமல் தப்புவிக்கப்பட்டார்கள். அதனால் நம்முடைய வார்த்தைகள் 4 விதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஞானமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும், சாரமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையாக இருக்க வேண்டும், சத்துவமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால் இப்படி வார்த்தைகளை நாம் பேசுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஞானமுள்ள வார்த்தைகளையும் சாரமுள்ள வார்த்தைகளையும் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளையும் ஆண்டவரே சத்துவமுள்ள வார்த்தைகளையும் பேச எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களுக்கு ஞானம் தந்து வழி நடத்தும் சுவாமி. உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதுபோல் கிராஸ் டிவியும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டும் அதை வளர்த்திருக்கிறீர், இனிமேலும் அதை காத்து கொள்ளும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி வந்தாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் நம்ம
எப்படி வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.